பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்குடைய புத்திரர். அருமையானவர்களே, நிலம், நல்ல நிலம், கெட்ட நிலம், ஒவ்வொரு நிலம் அல்லது வயல் நிலம், இப்படியாக நிலங்களை ஆண்டவர் பல வகையாக பிரித்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், நிலம் உலகம். அதில் வாழ்கிற யாராக இருந்தாலும், எப்படி கருப்பு இனத்தில் இருந்தாலும் வெள்ளை இனத்தாக இருந்தாலும், யார் இருந்தாலும் உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஒவ்வொரு மனிதரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர் ஆண்டவரை அறிந்தாலும் சரி, ஆண்டவரை அறியவில்லை என்றாலும் சரி, ஆண்டவரை ஏசினாலும் சரி, ஆண்டவரை பேசினாலும் சரி, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். உலகம், அங்க பார்க்கிறோம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள். அருமையானவர்களே, நிலத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்கள், ஆனால் நல்ல நிலம் என்று இருக்கிறது, நல்லது என்று இருக்கிறது, நல்ல பிள்ளைகள் என்று இருக்கார்கள், நல்லது என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அந்த நல்லது கெட்டது. நல்லது தேவனுடைய காரியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழிநடத்துதல் நல்லது. அப்ப நல்ல காரியத்தை அறிவீர்கள், உங்க வாழ்க்கை நன்மையாக இருக்கும். அப்ப கெட்டது ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப கெட்டது யார் கொண்டு வருகிறார்? பிசாசு கொண்டு வருகிறான். அவன் எதுக்கு கொண்டு வருகிறான்? நல்லதை கெடுப்பதற்காக, நல்லதை போக்கடிப்பதற்காக, நல்வழியை தெரிந்து கொள்வதற்காக இருக்கிறதற்காக. அப்ப நல்லவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், பொல்லாங்கன் பிசாசின் பிள்ளைகள். அவன் அங்கே அவனுடைய வேலை என்ன கேட்டா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சத்தியத்திலே நிலைத்திருந்து சத்தியத்தின்படி வாழும்போது அவர்கள் நல் நிலத்திலே விழுந்த நல்ல விதைகளைப் போல இருப்பார்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நற்சீரோடு நல்ல வார்த்தையை கேட்டு, தகப்பன் தாயினுடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு குடும்பத்திலே வாழ்கிற பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து செழித்து பிழைத்திருப்பார்கள். அதே போல கெட்ட வழிகளிலே, கெட்ட காரியங்களிலே சிந்தனையை அவர்கள் ஊறிக்கொண்டே இருக்குமேயானால் அவர் வாழ்க்கையிலே அவர்கள் நன்மையை தேர்வு செய்ய முடியாது. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்தபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் வேண்டாம் என்றதை அதை அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். வேண்டாம் என்றதை சிந்தித்துக் கொண்டிருந்தபடினால பிசாசு வந்தான். அருமையானவர்களை, கெட்டதை யோசித்தா பிசாசு வந்துருவான். கெட்ட திட்டம் போட்டீங்கன்னா பிசாசு வந்துருவான். அடுத்தவர்களை திருட நினைச்சீங்கன்னா பிசாசு வந்துருவான். அடுத்தவர்களை பத்தி கேள்வி பேசினா பிசாசு வந்துருவான். அடுத்தவங்களை யோசிச்சிருந்தீங்கன்னா பிசாசு வந்துருவான். அடுத்தவங்களை கேள்வி பேசினா பிசாசு வந்துருவான். அருமையானவர்களே, அந்த இடத்துல நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய், பரிசுத்தருடைய பிள்ளைகளாய், மனம் திரும்பின பிள்ளைகளாய், மனவாட்டின் பிள்ளைகளாய், பரிசுத்த வாட்டிகளாய் நீங்க வாழும்போது, பரிசுத்தத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது, வேதத்தை தியானித்துக் கொண்டே இருக்கும்போது, ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்வழிதான் உண்டாகிக்கொண்டே இருக்கும். சர்ச்சுக்கு போகும்போது பைபிளை தூக்கிட்டு போறோம், அந்த வார்த்தையை வாசிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த வார்த்தையெல்லாம் மனதுக்குள்ள இல்லாதபடினால மனதுக்குள்ள வேற காரியம் உங்களுக்குள்ள வந்து விடுகிறது. மனதுக்குள்ள வேற காரியம் வருது. உங்களுக்கு நிறைவு இருக்குமேயானால், சத்தியத்தின் நிறைவு இருக்குமேயானால், வேதத்தின் நிறைவு இருக்குமேயானால், வேதத்தினுடைய நல்ல காரியம் உங்களுக்குள் நிறைவா இருக்குமேயானால், தேவையில்லாத காரியம் உங்களுக்குள் வராது. அப்படி தேவையில்லாத காரியம் வரும்போது உங்கள் வழி மாறி போகும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமானால், ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால் பிள்ளைக்கு தேவையில்லை பொருள்கள் அத்தனையும் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் அவர்களை சரி செய்யும் போது அந்த பிள்ளைகள் வேறதை குறித்து யோசிக்காது. அப்ப இந்த பிள்ளை இன்னைக்கு சாயந்தரம் வந்துருச்சு, சாயந்தரம் ஆனது பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் தூங்க விடலாம், விளையாட விடலாம், அல்லது அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யலாம். அப்படி செய்யாமல்
பிள்ளைகள் வந்து வெளியே விளையாண்டு இருக்கட்டும், அடுத்த பிள்ளையோட விளையாட போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அந்த பிள்ளை அவர்களுக்கு தேவையான விளையாட்டு விளையாடுவதற்கோ அவளுக்கு வேலை தேவையான பிள்ளைகள் விளையாடும் போது அங்கே கூட போவாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு இருக்க சுபாவங்கள், அந்த பிள்ளைகள் இருக்க குணாதிசயங்கள், ஒருவேளை அந்த பிள்ளைகள் தேவையில்லாத குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ளே வளர்ந்திருக்கமே ஆனால், அவங்க குடும்பத்திலே பார்த்திருக்கமே ஆனால், அவர்கள் செய்கிற பழக்கம் இந்த பிள்ளைகளும் செய்ய ஆகும். இந்த பிள்ளைகள் அதை செய்ய அவங்க மனதை தூண்டப்படும். அப்ப தாய் தகப்பனானவன் தன் பிள்ளைகளை நீங்கள் பேணி காக்கவில்லை என்றால், அவர்களை சரியா பார்க்கவில்லை என்றால், அந்த பிள்ளையாண்டான் அவன் என்ன செய்ய முடியாது, அவன் சரியான பாதையிலே போக முடியாது. நீ ஆலயத்துக்கு கூட்டு போறீங்க, அங்க போய் ஜெபிக்கிறான், ஆலயத்தில் உட்கார்ந்து சரியா அவன் ஆலயத்தில் கொடுக்கப்பட்டது 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவன் ஆராதிக்கிறானா, தொழுது கொள்கிறானா, அவன் நல்ல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறானா, இங்கதான் அவன் இருதயம் இருக்கிறதா என்று தாய் தகப்பன் கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி கவனமாய் இருந்து தன் பிள்ளைகள் வந்த உடனே அவன் என்ன எங்கே நடந்தது அந்த காரியத்தை தான் தன் பிள்ளையோடு சம்பாதிக்க வேண்டும். அப்படி சம்பாதிக்கப்படும் போது அந்த பிள்ளைகள் ஏதாவது குறைவு இருந்தால் அங்கே நிறைவான காரியம் உண்டாகிக்கொள்ளும். ஆனால் அங்கே ஆலயத்திற்கு வந்த உடனே அங்கே வீட்டில் இருக்கிற காரியங்கள் மற்ற காரியங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது மனிதனுக்குள்ளே அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, இவனுக்கு பிடிக்கிற காரியம் அங்கே எல்லாம் அவன் ஓடி விடுவான். அருமையானவர்களே, இதே போலதான் வாழ்க்கை. அருமையானவர்களே, இதே போலதான் நல்ல காரியம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதில்லை, நல்ல வார்த்தை நிலைத்திருக்கிறதில்லை, நல்லவங்க நிலைத்திருக்கிறதில்லை. காரணம், பிசாசானவன் களை விதைக்கிறான், பிசாசானவன் தேவையில்லாத விதைக்கிறான். ஆகையினால் அவர்கள் ஆட்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகிறபடினாலே அந்த நல்ல மனிதன் கெட்ட மனிதனாய் மாறிவிடுகிறான், கெட்ட செயலுக்கு போய்விடுகிறான். இங்கே பார்க்கிறோம், நிலம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள். நல்லவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நல்லதை பேசுகிறவர்கள், சத்தியத்தை பேசுகிறவர்கள், மனம் திரும்புகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். மனம் திரும்பாதவர்கள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள். என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, எது சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, திருந்துற மாதிரி நடிப்பாங்க, மறுபடியும் அவங்க வேலையை செய்வாங்க. இது பொல்லாங்கனுடைய பிள்ளைகள். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அங்கே கேட்டார்கள். கேட்டுட்டு என்ன கற்பனை தெரிவித்தார்கள்? சொன்ன காரியத்தை, இதை செய்யக்கூடாது என்ற காரியத்தை அவர்கள் மனதிலே இருந்தது. ஆகையில்தான் பிசாசானவன் வந்த உடனே அவர் சொல்லுக்கு இவர்கள் கேட்கும்படி ஆகிவிட்டது. அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் தேவையில்லாத இடத்தில் நிற்கக்கூடாது, தேவையில்லாத பேசுகிற இடத்தில் இருக்கக்கூடாது. சங்கீதம் 1:1 பார்க்கிறோம், பாவிகள் வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்காராமலும். அந்த வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கணுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனை ஆண்டவருடைய ஆலோசனையில் இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். தவறுகள் வருதுன்னா ஓடணும், பொல்லாப்பை பார்த்து வெறுக்கணும், பொல்லாத மனுஷனை சிறையை வைக்கக்கூடாது, தேவையில்லாத மனிதரோடு பேசக்கூடாது. அப்படி பேசுறதுனால் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக இடத்தை விட்டு ஆண்டவர் அகற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுக்கப்பட்டு இதில் எல்லாம் நீங்க வாழலாம், சகலம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடினால அந்த இடத்தை விட்டு அகற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது. அருமையானவர்களே, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பீரானால், நீங்கள் தேவையில்லாத காரியத்தை செய்து கொண்டால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பு வார்த்தை, உங்களை ஒரு நாள் அகற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். அது எப்பன்னு தெரியாது. ஆண்டவர் சொன்ன நேரத்திலே ஆண்டவர் உங்களை அகற்றுவார். அகற்றின பின்னாடி ஐயோ நான் கஷ்டப்படுகிறேனே, வேதனைப்படுகிறேனே, நான் துக்கப்படுகிறேனே என்று சொன்னாலும் முடியாது, ஒன்றுமே ஆகாது. அந்த தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டீர்களானால் நீங்க வருகிற
பொல்லாத காரியத்துக்கு தப்ப முடியாது. அருமையானவர்களே, அந்த அக்கினி கடலிலே நீங்கள் வெந்தும் வேகாததை போல வேதனையிலே தவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை மீறும்போது அவர் இருக்க இடத்தை, அவர் எடுக்க ஸ்தானத்தை அவர் எடுக்க அவசியமாக இருக்கும். ஆகையினால் அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய், நல்ல பிள்ளைகளாய், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவித்து பிழைத்து சாட்சியாயிருந்து இந்த பூமியிலே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.